நிர்மலா, குழந்தை கொஞ்சம் பிடிச்சுக்கையே. குடுமா. அம்மா, இந்த சீட்ல வேணா யாராவது வந்து உட்காருங்க, வாங்க. அம்மா வேணா வசதியா படுத்துக்கிட்டோம். நீ இப்படி வந்துருமா, குழந்தைய கொடு. நீங்க சாஞ்சி படுத்துக்கங்கம்மா. கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். இல்ல வேண்டாம், நானே வச்சுக்கிறேன். நீ தூக்கம் வந்தா தூங்குமா. ரவி, லீலா என்ன எந்திரிக்கல? தெரியலப்பா, படுத்துதான் இருக்கா. படுத்துக்கிட்டு இருக்கா? லீலா, லீலா எந்திரிமா. எந்திரிக்கவே முடியல மாமா. என்னது, என்னம்மா சொல்ற? மாமா, கண்ணை திறக்க முடியல மாமா. தலையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. உடம்பெல்லாம் குளிர மாதிரி இருக்கு. காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. காய்ச்சலா? என்னம்மா இன்னைக்கு இன்டர்வியூ, நீ என்னம்மா இப்படி வந்து படுத்துக்கிட்ட? என்னப்பா? அது லீலாவுக்கு காய்ச்சலாம், எந்திரிக்க முடியலங்குது. ஏம்மா நீ எந்திரிச்சு உட்காருமா, நான் ஒரு மாத்திரை தரேன், அதை போட்டு சூடாக ஒரு காப்பி குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். என்ன முடியல மாமா. என்னம்மா இந்த நேரத்தில் எப்படி படுத்துக்கிட்ட? ஏப்பா, அவ தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றாள்ல, அப்புறம் என்ன பக்கத்தில் உட்காந்துட்டு நை நைன்னு பேசிட்டு இருக்கீங்க? போய் அடுப்படியில் ஏதாவது வேலையை பாருங்க. இல்லப்பா, ஒரு மாத்திரை போட்டா ஜுரம் விட்டுருமேன்னு அதுக்கு சொல்ல வந்தேன். பெரு வயிற்றுல யாராவது மாத்திரை சாப்பிடுவாங்களா? இப்படி அரைகுறை டாக்டர் வேலையெல்லாம் பார்க்க வேணாம். அடுப்படியில் மாவு இருக்கு, போய் தோசை சுட்டு கொடுங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்பா, உங்களுக்கு தான் சொல்றேன், இப்படி மாசம் மாசம் உட்காந்துட்டு இருக்கீங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. உத்தரவுப்பா. ஐயப்போ சாமியே, சாமியே ஐயப்போ, ஐயப்போ சாமியே, சாமி சரணம் ஐயப்ப சரணம், சாமி சரணம், சாமி சரணம் சாமியே, ஐயப்போ, ஐயப்போ சாமியே, குற்றாலம் வந்துச்சு, எல்லாம் இறங்குங்க. சார், சென்னையில இருந்து வர்ற பஸ் இதானே? இதுல ஒரு அம்மாவும் பொண்ணும் வர்றாங்க. அவங்க பேரு நிர்மலா. நிர்மலான்றது யாருமா? ஏமா, நிர்மலான்றது யாருமா? நிர்மலா, நிர்மலா கொஞ்சம் இருக்குமா, உள்ள பாக்கலாம். இந்த பஸ் தான் சொன்னாங்க. வாங்கம்மா, உள்ள இருக்காங்களா பாக்கலாம். குற்றாலம் வந்து சேர்ந்துருக்குமா? இப்படி தூங்குறாங்க. குற்றாலம் வந்து சேர்ந்துருக்குமா? குற்றாலம் வந்துருச்சு. பஸ்ல இப்படி தூங்குறீங்க? தூங்குறதுனா வீட்டுக்கு போய் தூங்குங்க. நிர்மலான்றது நீங்க தானே? உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க பாருங்க. உங்க பேரு தான் நிர்மலாவா?
என் பேர் பார்வதி. உங்களை சென்டருக்கு கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். சரி வா. வாங்க. டே 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 Bag அழாதடா. ம். நான் எடுக்கிறேன். இப்போ நான் வேலைக்கு போற இடம் எங்கம்மா இருக்கு? அது பாபநாசத்துல இருக்கம்மா. இங்க இருந்து பஸ் ஏறி தான் போகணும். அதுக்குள்ள எங்க வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு போலாம். சரிங்கம்மா. நிர்மலா ஆ? நில்லு. உன் நகையெல்லாம் எங்கடி காணோம்? அச்சச்சோ, ஐயோ, தெரியலையே. நாம மோசம் போயிட்டோம்டி. பக்கத்துல உட்காந்துருந்த சிரிக்கி தாண்டி ஏதோ பண்ணிருக்கா. ஆமாம்மா, அவ கொடுத்த பிஸ்கெட் நம்ம சாப்பிட்டு இருக்க கூடாது. என்னம்மா, என்ன நடந்தது? பக்கத்துல ஒரு படுபாவி சிரிக்கி உட்காந்துருந்தாங்க. பக்கத்துல உட்காந்துருந்த திருட்டு பையில புடிச்சு கொடுத்தாங்க. அவங்க நல்லவங்க நினைச்சோம். எங்க கிட்ட கூட நல்ல விதமா தான் பழகுனாங்க. நாங்க சாப்பிடலாம் தெரிஞ்சு பிஸ்கெட் பழம்லாம் கொடுத்து ஏமாத்திட்டாங்க. ஏமா, தெரியாத ஆளுங்க கொடுத்தா சாப்பிடலாமா? இங்கதான் திருட்டு தொல்லைங்க அதிகமா இருக்கே. எங்க நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. எங்க நகை எல்லாத்தையும் உங்காம திங்காம இப்படி பறி கொடுத்துட்டோமேம்மா. சரி விடுமா, புலம்பாத. இப்பெல்லாம் பிரயாணத்தும் போது பாதுகாப்பே கிடையாது. நாம தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். வாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். என்னதான் இருந்தாலும் இப்படியாம்மா? ஆம்பளைங்க இல்லாம இவ்வளவு தூரம் தனியா வரானா எதை நம்பியுமா வர்றது? ஒண்ணுமே புரியலம்மா. சரி விடுமா, நடந்தது நடந்து போச்சு. இப்பதான் நிர்மலா எனக்கு தெரியுது, பொம்பளைங்க தனியா வர்றதுன்னா பிரச்சனை தான் போல இருக்கு. ஏண்டி நிர்மலா, ஒரு ராத்திரி தனியா வந்ததுக்கே இப்படி நகையை பறி கொடுத்துட்டோமே. ஏண்டி, நாம எப்படி இந்த ஊர்ல தனியா இருக்க போறோம்? ஏமா, ஆம்பளைங்கள ஏமாறது இல்லையா? திருட்டு போகணும்னு இருந்திருக்கு, போயிடுச்சு, விடு. சரிம்மா, நீங்க வர்றதா சென்னையில இருந்து போன் வந்தது. அதான் நான் வந்திருக்கேன். நீங்க வாங்க, குடிச்சிட்டு சென்டருக்கு போவோம். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இல்லம்மா, கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம். இப்போ நாங்கள் இருக்கிற சூழ்நிலையில இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு போன நகை எப்படின்னு திரும்பி வரப்போறது இல்லை. எப்போ நம்ம சென்டருக்கு போகலாம்? சார் எப்போ பார்க்கணும்? 10 மணிக்கு பார்க்கலாம். நீங்க எங்க வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் போலாம். வாங்க. ஆம்பளைங்க துணை இல்லாம இருக்கிறது சிரமம் தான் போல இருக்கு. சரி நிர்மலா, நீ முதல்ல வேலைக்கு போகும்போது மூலியா போக வேண்டாம். ஏதாவது கடைக்கு போய் கவரிங் நகையாவது வாங்கி போட்டுட்டு போலாம். வா. சரிம்மா, வா போகலாம். ஏனே, இப்படி சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஏதாவது கடைக்கு போகணும்னா சொல்லுங்க, நானும் போக சொல்லணும். பைக் எடுத்துட்டு போயிட்டு வரோம். அதுக்கு அவசியமே இல்லை, மாமாவே எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. என்னைய கூப்பிட்டு தான் நானும் வந்திருப்பேன்ல. இப்பெல்லாம் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்றதே பிடிக்க மாட்டேங்குது. எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிச்சானும் தோணுது. என்ன பண்றது? கேட்டிங்களா கோபி? ஐயாவுக்கு டயத்தை வேஸ்ட் பண்றது பிடிக்காதான். உங்ககிட்ட வேலைக்கு சேரத்துக்கு முன்னாடி பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷமா டயத்தை வேஸ்ட் பண்ணவர் பேசுற பேச்ச பாருங்க. எப்படா வரலான்னு காத்துக்கிட்டு இருந்தா கேப்பு கிடைச்சிருச்சா? பாரிட்டா. ஏனே, அவ்வளவு நாள் சும்மா இருந்தாலும் இப்ப வட்டி மூலமா சேர்த்து வேலை பார்த்துட்டு இருக்காருல்ல. அம்மா விஜி, புண்ணிய வஜனத்துக்கு யாரெல்லாம் வர போறாங்க? என்னங்க, அக்கா மாமாலாம் வராங்களா இல்ல வழக்கம் போல ஏதாவது பிரச்சனையா? வழக்கம் போல பிரச்சனை ஆரம்பிச்சாங்க. நான் போட்ட போல எல்லாம் ஆடி போயிட்டாங்க. கண்டிப்பா எல்லாரும் வர்றாங்க. நல்ல வேளை, அவங்களா வந்தானுமே. மாமா, இப்ப நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னா, ரவி சகலை நம்ம கூப்பிட முடியாது. ஏன்னா அவரும் வரமாட்டாரு, லீலாவை விட மாட்டாரு. மாணிக்க சகலை பத்தி கேட்க வேணாம். இவ்வளவுக்கு நேற்று அவர் ஆஃபீஸ்க்கு நான் போயிருந்தேன். எதுக்கு? அது கார்பன் சரக்கு அனுப்புறதுல பிரச்சனை, ரெகுலரா அனுப்புற கம்பெனில தகராறு. அதனால அதை கேன்சல் பண்ணிட்டு மாணிக்க கம்பெனில தான் போட்டு விட்டேன். உடனே அந்த ஹெல்ப்லாம் பண்ணிட்டாரு. அப்ப பேசிட்டு இருக்கும்போது பையனுக்கு புண்ணியதானங்கிறத கூப்பிட முடியாம ஒரு தகவலா தான் சொன்னேன். பாருங்க நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு. ஏன் கோபி, அந்த அம்மாவும் நிர்மலா வந்து ஊர்ல இல்லையே, அப்புறம் என்ன பிரச்சனை? ஊர்ல இல்லையா? எங்க போயிருக்காங்க? ஆம்னி பஸ்ல எப்பவும் சரக்கு அனுப்புவோம்ல, அனுப்புறதுக்காக போயிருந்தேன். குற்றாலம் பஸ்ல பார்த்தா அந்த அம்மாவும் நிர்மலாவும் இருக்காங்க. எப்ப? நேத்து நைட்டு. என்னண்ணே, நேத்துனாக்க மாணிக்க என்கிட்ட சொல்லிருப்பார்ல, அவரோட பேசிட்டு இருந்தேன்ல. மறந்துருப்பாப்ல. மறந்துரு. அப்பா உங்க வீட்டுல இல்ல? ஆமா கோபி, ரொம்ப சந்தோஷம். போன பண்ணி பேசி போடுங்க சரவணிட்ட பேசலாம். நீ பேசு. ஹலோ அண்ணி, நான் கோபி பேசுறேன். இங்க போசண்ணே வீட்டுல இருந்து பேசுறேன். சொல்லுங்க கோபி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே. வர வெள்ளிக்கிழமை நம்ம பையனுக்கு புண்ணியதானம் வச்சிருக்கு. அதான் உங்களை எப்படா கூப்பிடுறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நேற்று கூட மாணிக்க நான் கடைக்கு போயிருந்தேன். ஆனா அவட்ட ஒரு தகவலா தான் சொல்லிட்டு வந்தேன். எனக்கு இப்பதான் தெரியும் நிர்மலா அம்மா வீட்டுல இல்லையாமே. சரி, ஒரு போனை போட்டு உங்களை கூப்பிட்டு பார்க்கலாமேன்னு பண்ணேன்.
ஆமா கோபி, வீட்ல ஒரே பிரச்சனை. வீடு வீடாவே இல்ல. அத்தையும் நிர்மலாவும் சொல்லாம கொள்ளாம எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க. இவர் என்னடானா ஒரேடியா கொதிச்சு போயிருக்காரு. என்ன பண்றதுன்னே புரியல. சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்களா? எங்க இருக்காங்கன்னு தெரியாதா? ஆமா கோபி. இல்லையே, இப்ப நேத்து பஸ் ஸ்டாண்ட்ல போசனை பார்த்தா சொன்னாரு. அப்படியா? ஆமா, இப்பதான் சொன்னாரு. அதான் உடனே நான் ஃபோன் பண்றேன். கோபி, கொஞ்சம் போனை மாமா கிட்ட கொடுங்களேன். சரி சரி. ஹலோ சரோ, மாமா, நீங்க அத்தையும் நிர்மலாவையும் பாத்தீங்களா? இவ்வளவு பதஷ்டமா பேசுற? அவங்க 2 பேரும் சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டாங்க மாமா. வீட்ல ஒரே பிரச்சனை. அவங்கள எங்க பாத்தீங்கன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். அது நாம இப்பதான் ஆமணி பஸ்ல லோட் அனுப்புறது வழக்கம். அதுக்காக நான் பஸ் ஸ்டாண்டு போயிருந்தா நிர்மலா, ராஜம்மா, குழந்தை எல்லாம் குற்றாலம் பஸ்ல இருந்தாங்க. அப்படியா? நான் எங்கே போறீங்க என்னன்னு விசாரிப்போன்னு பக்கத்துல போனா அவங்க எடுக்குன்னு மூஞ்சியை திருப்பிக்கிட்டாங்க. அதுக்கு மேலே எனக்கு கேட்கறதுக்கும் சங்கோஜமா இருந்துச்சு. அதான் திரும்பி வந்துட்டேன். இங்க என்னடானா இவர் பைத்தியம் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காரு. அம்மாவையும் தங்கச்சியும் காணோன்னு ரொம்ப கொதிச்சு போயிருக்காரு. மாமா, இத உடனே அவர்கிட்ட சொல்லணுமே. சரி சரி, நீ எதுவும் பதஷ்டப்படாம இரு. நான் மாணிக்கத்துக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். மாமா, கொஞ்சம் சீக்கிரமா ஃபோன் பண்ணுங்க. சரி சரோ, நீ வச்சிரு. என்னண்ணே? இந்த சரோ ரொம்ப பதஷ்டமா பேசுது. மாணிக்கத்துக்கு ஃபோன் பண்ணி பேசிடலாம். அவருக்கும் தெரியாதா? யாருக்குமே தெரியாதான். ஹலோ. ஹலோ, நான் போஸ் பேசுறேன்ப்பா. அண்ணே சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு தான் ஃபோன் பண்ணேன். நிர்மலாவையும் அம்மாவையும் நேற்று பஸ்ல பார்த்தேன். அம்மாவை பார்த்தீங்களா? என்னடா, ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, அண்ணா இருக்காரு. ஹலோ. சகல, எப்போதும் ஆமணி பஸ்ஸில் லோடு அனுப்புறது வழக்கம். அதுக்காக பஸ் ஸ்டாண்டு போயிருந்தேன். பார்த்தா அம்மா, நிர்மலா குழந்தையோட குற்றாலம் பஸ்ஸில் உட்காந்துந்தாங்க. சரி, பக்கத்தில் போய் பேசலான்னு போனால் அம்மா கொஞ்சம் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. அதான் தர்ம சங்கடமாக எதுவுமே கேட்க முடியாமல் திரும்பி வந்துட்டேன். ஏங்க, குற்றாலம் பஸ் தானா? கரெக்டாக பார்த்தீங்களா? சந்தேகமே கிடையாது, குற்றாலம் போகிற பஸ் தான். சகல, இதை கூட நான் கொஞ்சம் சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டேன். கோபி நம்ம வீட்டுக்கு வந்தாப்புல யதார்த்தமாக சரோவுக்கு ஃபோன் பண்ணால் ஏதோ மனசங்கடம் நிர்மலாவும் அம்மாவும் கிளம்பிட்டாவ சொன்னாங்க. இந்த விஷயத்த சொன்ன உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சொன்னாங்க. அதான் நானே சொல்லிடுறேன்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நல்ல வேளை ஃபோன் பண்ணீங்க போஸ். என்ன பண்ணுறது என்ன ஏதுன்னு தெரியாமல் அலப்பாஞ்சிட்டு இருக்கோம். சகல, மேற்கொண்டு என்ன பண்ணு ஏது பண்ணு யோசிங்க. ஏதாவது உதவி வேணா சொல்லுங்க, நானும் செய்கிறேன். சரி போஸ், செல்வத்துக்கிட்ட பேசிட்டு உடனே கிளம்புறேன். சரி சகல, வேகமாக கிளம்புங்க. சரி. என்னண்ணே, குற்றாலமா? குற்றாலம் போகிற பஸ்ஸில் இருந்திருக்காங்க. குற்றாலத்தில் யார் இருக்கா தெரியலையே. எதுக்கு குற்றாலம் போனோம்? அவ்வளோ தூரம். சரி வா, போய் தேடலாம். உடனே போகிறதா? ஆமாண்டா, போய் தேடணும்ல. இல்லைண்ணே, கொஞ்சம் 6 முறை யோசிச்சு பாருங்க. உடனே போகிறதெல்லாம் சரியா போடும்னு எனக்கு தோணல. என்னடா, போய் தேடாமல் இங்கே உட்காந்து மேலே பார்த்துட்டு இருக்கிறதா? அப்படி இல்லைண்ணே, சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அவங்க குற்றாலம் போகிற பஸ்ஸில் ஏறி இருக்காங்க அப்படின்னு தான் போஸ் என்ன சொன்னார். அவங்க குற்றாலம் தான் போனாங்களா, இல்லை திருச்சி, தென்காசி, மதுரைன்னு எங்கேயா நடுவில் இறங்கிட்டாங்களா, இல்லை அங்கிருந்து எங்கே போனாங்க, எந்த விவரம் நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு அங்கே போய் அலைய அவங்க இங்கே ஃபோன் பண்ணாலோ இல்லை நேர்லேயே திரும்பி வந்தாலோ அப்புறம் அது பெரிய குழப்பமாயிடும்ண்ணே. 2 நாள் பொறுத்து பார்ப்போம்ண்ணே. என்னடா முட்டாள்தனமாக பேசுகிற? பொறுத்தா மட்டும் என்ன நடந்துடுங்கிற? ஒன்று அவங்க ஃபோன் பண்ணலாம், இல்லை அவங்களே திரும்பி வந்துடலாம். அப்படி எதுவும் நடக்காட்டி அண்ணே, அம்மா மட்டும் தனியாக போயிருந்தா நாம் பதறதுல அர்த்தம் இருக்குது. நிர்மலாவும் கூட போயிருக்கா. அவங்க 2 பேரும் வேணும்னே நம்மளை நோகடிக்கணும் தான் இப்படிலாம் பண்ணுறாங்க. 2 நாள் பொறுத்து பார்ப்போம். கட்டாயம் ஃபோன் பண்ணுவாங்க, நிச்சயம் திரும்பி வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னன்னு யோசிக்கிறீங்க? இல்லடா, அம்மா திரும்பவும் வர வரைக்கும், இல்லைன்னா அவங்ககிட்ட ஏதாவது தகவல் வர வரைக்கும் எனக்கு ஒன்றுமே ஓடாதுடா. முட்டாள்தனமாக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு நம்மளை இப்படி அலைய விடுறாங்க. சரிண்ணே, இப்போ அனாவசியமாக கற்பனை பண்ணிக்கிட்டு டென்ஷன் ஆக வேண்டாம். நிர்மலா படித்த பொண்ணு, அவ கூட போயிருக்கா. நிச்சயமாக தப்பாக எதுவும் நடக்காது. இன்னும் 2 நாளில் வந்துடுவாங்க, பொறுத்து பார்ப்போம். என்னப்பா சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. எல்லாம் நேரம்தான். ஏன், எதுக்காக சலிச்சுக்கிற? இப்படி விளங்காமல் தோசை சுட்டு கொடுத்தா சலிப்பு தான் வரும். வெந்தும் வேகாமல் 2 தோசை, தீஞ்சு போன ஒரு தோசை. ஏதோ என்னால் முடிஞ்ச 2 தோசையை சுட்டு போட்டேன். இத்தனை நாள் வாய்க்கு வக்கனையாக சாப்பிடல. பாவம், அந்த பொண்ணு முடியாமல் படுத்து கிடக்குது. நான் ஒன்றும் லீலாவை சொல்லலை.
உடம்பு சரியில்லாதவளை சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் கொடுமைக்காரன் கிடையாது. அடே அப்பா, இந்த பாரு நீ சொன்ன உடம்புலாம் எப்படி புல்லரிச்சு போச்சுன்னு அக்கறையும் நீயும். நான் கடைக்கு கிளம்புறேன். லீலாவுக்கு பிரெட் வாங்கி கொடுங்க. இந்த தோசையெல்லாம் கொடுக்காதீங்க, அப்புறம் உடம்பு கெட்டு போயிடும், புரியுதா? சரி. பார்த்து போ. மாமா ஆ? எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னம்மா எந்திரிச்சு வந்துட்ட? இல்ல மாமா, நான் காய்ச்சல் வர மாதிரி நடிச்சேன். நடிச்சியா? ஆமா மாமா, உங்க பிள்ளைக்கு நைட்டே டவுட் வந்துருச்சு. நார்மலா பேசியிருந்தா அப்புறம் அவர் ஏதாவது பேசி பிரச்சனை ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நான் அந்த இன்டர்வியூக்கு போகவே முடியாது. அது மட்டும் இல்லாம அவர் கடைக்கு போகாம வீட்லயே உட்காந்துட்டாரு. அப்புறம் நான் அந்த வேலையை மறந்துட வேண்டியதா. அவனை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தகுந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டியம்மா. சரி மாமா, நான் கிளம்புறேன். ஆ